பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியரின் நாமத்தினாலே ஆமேன். அன்பிற்குரிய உடன் விசுவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். அன்பின் பரமதந்தையே, இந்த புதிய மாதத்திற்காக, புதிய மாதத்தின் துவக்க நாளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறோம். இந்த ஆண்டிலே 6 மாதங்களை நாங்கள் கடந்து வரவும் 7வது மாதமாகிய ஜூலை மாதத்திலே பிரவேசிக்கவும் நீர் துணை செய்தீர். இது உம்முடைய கிருபை என்பதை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். உம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதியதாக இருக்கிறது. கடந்த மாதம் முழுவதுமாக எங்களை சுகத்தோடு பலத்தோடு கண்ணின் மணியைப் போல எங்களை பாதுகாத்தீர். ஆண்டவரே, எங்களுக்கு ஏற்பட்ட எல்லா விதமான நெருக்கங்களிலும் துன்ப சூழல்களிலும் உம்முடைய ஆவியின் கரம், கிருபையின் கரம், பாதுகாப்பின் கரம் எங்களோடு இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலே பிரவேசித்திருக்கிற நாங்கள் புதிய நன்மை கிருபை பெற்றுக்கொள்வதற்கு இந்த துவக்க நாளில் ஆண்டவரே, இந்த யூடியூப் வழியாக உம்முடைய வாக்குத்தத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான விசுவாசிகளை நீர் ஆசீர்வதித்தருளும். உம்முடைய பாதுகாப்பு எப்பொழுதுமே இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கிறோம், ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான உடன் விசுவாசிகளே, மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இப்பொழுதும் நம்முடைய வாழ்விலே மீண்டும் ஒரு புதிய மாதம், இந்த ஆண்டினுடைய 6 மாதங்களை நாம் கடந்து வரவும் புதிய மாதமாகிய ஜூலை மாதத்திற்குள் பிரவேசிக்கவும் ஆண்டவர் துணை செய்திருக்கிறார். கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம், துதி ஸ்தோத்திரங்களை எடுப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அவருடைய கிருபையின் நிமித்தமாக, உண்மையின் நிமித்தமாக நம்முடைய இருதயத்திலிருந்து அவருக்கு நன்றிகளை நாம் படைப்போம். இப்பொழுதும் ஜூலை மாதம் என்பது ஒரு சிறப்பான ஒரு மாதம். சமுதாய வாழ்விலே, நம்முடைய குடும்பத்திலே பிள்ளைகளுடைய அட்மிஷன்ஸ் மற்றும் அவர்களுக்காக நாம் ஆயத்தமாவது, பள்ளியிலும் மற்றும் கல்லூரியிலும் அவர்களை சேர்ப்பதற்கான ஆயத்தங்களை பெற்றோர்கள் செய்து கொண்டிருக்கிற ஒரு சுறுசுறுப்பு மிகுந்த ஒரு மாதம், மகிழ்ச்சி நிறைந்த அனுபவத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம். நம்முடைய பேராய அளவிலே நற்செய்தி பெருவிழா கொண்டாடப்படுகிற ஒரு மாதம். நற்செய்தி அறிவிப்பது பேராயம் முழுதும் உள்ள குருசேகரங்களிலே இந்த நற்செய்தி விழாவை நாம் அனுசரிப்பது வழக்கமான ஒன்று. ஆனால் இந்த கோவிட்-19 அதன் காரணமாக நம்மால் இந்த இயல்பு நிலையிலே எதையும் அனுசரிக்க முடியாமல், தேவாலயத்திலே வழிபட முடியாமல் நாம் தவித்து கொண்டிருக்கிற ஒரு நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் இதிலிருந்து விடுதலையை தந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் துணை செய்ய வேண்டும் என்று நாம் அனைவரும் வேண்டிக் கொள்வோம். இப்பொழுதும் இந்த சிறப்பு மிகு ஜூலை மாதத்திலே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், அது ஏசாயாவின் தீர்க்க தரிசன நூல் 40வது அதிகாரம் 29வது வசனம். அதிலே சொல்லப்பட்டிருக்கிற கடவுளுடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால், சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இதுதான் இந்த மாதத்திலே நமக்கு அருளப்படுகிற வாக்குத்தத்தம். வேதம் முழுவதும் பல ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் நமக்காக ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குத்தத்தங்களை நாம் எடுத்து நம் இருதயத்திலே சிந்தித்து நாம் ஒவ்வொரு முறையும் அதை நாம் நினைவுபடுத்திக் கொண்டு
அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் எப்பொழுதுமே இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனிதர்களாக இருக்க ஆண்டவர் துணை செய்ய வேண்டும். இவ்விதமாக வேதத்திலே பிரியமாக இருப்பதும் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற வாழ்வு எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தருகிற இலையுதிராதிருக்கிற மரத்தை போன்று செழுமையுள்ள பசுமையுள்ள வாழ்வை பெற்றிருப்போம். அவ்விதமாக கடவுள் கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்வின் ஆசீர்வாதமாக நாம் பெற்றுக்கொள்வோம். இங்கே மிக தெளிவாக ஆண்டவர் உரைக்கின்ற வாக்குத்தத்தம் என்னவென்றால், நம் வாழ்விலே ஏற்படுகிற சோர்வுகளிலே அவர் பலனை கொடுக்கின்றார். பலனற்ற வேளையிலே நமக்கு புது பலன் தந்து நாம் உற்சாகத்தோடு இருப்பதற்கு துணை செய்கிறார். சத்துவம் இல்லாமல் சத்துவம் குறைந்து இருக்கிற வேளையிலே அந்த சத்துவத்தை அவர் பெருகச் செய்கிறவராக இருக்கிறார். நம் வாழ்க்கை என்பது ஒரு பயணம். லைஃப் இஸ் அ ஜேர்னி. அந்த வாழ்க்கை பயணத்திலே பல இன்ப துன்ப சூழல்கள் உண்டு. அநேக துன்பங்கள், தொல்லைகள், பிரச்சனைகள், அவமானங்கள், போராட்டங்கள், கண்ணீர், கவலைகள் மற்றும் வியாதியின் பிடி போன்ற பல நிலைகளிலே நாம் சோர்ந்து போகிறோம். இப்படி இயல்பாகவே இந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்மை சோர்வடைய செய்கின்றது. எனவே அப்பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு ஒரு சிறப்பான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அது என்னவென்றால், நாம் சோர்ந்து போகிற வேளையிலே அவர் புது பலனை கொடுக்கின்றார். நாம் சத்துவம் இல்லாமல் ஏதுமற்றவர்களாக இயல்பாக செயல்பட முடியாமல் இருக்கிற வேளையிலே சத்துவத்தை அவர் அதிகமாக விருத்தி அடைய செய்து பெருக செய்கின்றார். எனவே அன்பிற்குரியவர்களே, அநேக பொருட்கள் இந்த உலகத்திலே விளம்பரம் செய்து விற்பனை நடைபெற்று வருகிறது. அட்வர்டைஸ்மெண்ட், அதன் மூலமாக இந்த விற்பனைகள் எல்லாம் நடைபெறுகிறது. நம்முடைய கவலைகளை எவ்வளவுதான் நாம் விளம்பரம் செய்தாலும் அதிலே பயன் இல்லை. அதனை வாங்குவதற்கு ஒருவரும் முன் வர மாட்டார்கள். நம் கவலைகளை யாரிடமாவது சொல்லி தீர்த்து விட வேண்டும், அப்பொழுது நிம்மதி ஏற்படும் என்று நம் மனம் தூண்டுகிறது, ஏவுகின்றது. நம் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது பலர் அதனை அனுபவிக்க முடியும். ஆனால் நம்முடைய கவலைகளை நாம் பகிர்ந்து கொண்டால் அதனை யாரும் அனுபவிக்க முடியாது. அதை கவனிப்பதில்லை. அன்பானவர்களே, தாவீதின் வாழ்க்கையிலே கவலை மிகுந்த அனுபவங்கள், நிறைய வாய்ப்புகள் ஏராளமாக இருந்தது. சில சமயங்களிலே தன்னுடைய உயிர் நண்பனான யோனத்தானிடம் அந்த கவலைகளை எல்லாம் தாவீது தெரிவிப்பார். யோனத்தான் அதை பரிவுடன் கேட்டு அதை அறிந்து கொண்ட போதிலேயும் தாவீதுக்காக அவரால் ஒன்றும் பெரிதாக செய்ய இயலவில்லை. கேட்டு பரிதவித்துக் கொள்வார். ஆனால் அதிலிருந்து விடுதலை செய்வதற்கு பெரிதும் யோனத்தான் தாவீதுக்கு செய்ய முடியவில்லை. யோபு தான் எல்லாவற்றையும் இழந்த நிலையிலே, அவன் தன்னுடைய வியாதியின் பிடியிலே இருந்தபோதும், தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் இழந்துவிட்ட நிலையிலே, தன்னுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் இழந்த சூழலில் தன்னுடைய கவலைகளை தன்னுடைய நண்பர்களிடத்தில் மிகுதியாக விவரித்தார். ஆனால் அவர்களால் யோபுவின் மன துக்கத்தை குறைவுபடுத்த முடியவில்லை. அதிலிருந்து விடுதலை வாழ்வை கொடுக்க இயலவில்லை. மாறாக அதை அதிகப்படுத்தினார்களே ஒழிய, அந்த நம்பிக்கை விசுவாசத்தை எழுந்து போக செய்தார்களே ஒழிய அவர்களால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. அவருடைய மனைவி கூட ஒரு சமயத்திலே அவர்கள் மனம் நொந்து சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். எதுவரைக்கும் விவிதமாக பொறுமையாக இருக்கு, தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுவிடும் என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனாலும் இங்கே யோபு புரிந்து கொண்ட விதம், கடவுள் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்கு விடுதலை வாழ்வை தருவார் என்கின்ற நம்பிக்கை விசுவாசத்திலே அவர் இருந்தார்.
தாவீதின் வாழ்விலே கூட நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சிறந்த பாடங்கள் என்னவென்றால், அவர் தேவ சமூகத்திலே தன்னுடைய கவலைகளை எல்லாம் கொட்டி தீர்க்கும் பழக்கம் இருந்தது. பல கவலைகள், துன்பங்கள், உயிருக்கு போராடின நேரங்கள் எல்லாம் இருந்தது. அப்பொழுதெல்லாம் தாவீது செய்த ஒரே ஒரு காரியம், கடவுளிடத்திலே தன்னுடைய குறைவுகள், கவலைகள், துன்ப சூழல்கள் அனைத்தையுமே அவர் கொட்டி தீர்த்தார் என்பதாக பார்க்கிறோம். தன்னுடைய கவலைகளை தேவனிடத்திலே சொல்லி தன் மன பாரங்களிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டார் என்பதாக அநேக சம்பவங்களின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். எனவேதான் தாவீது சொல்லுகிறது, சங்கீதம் 55:22 வசனத்திலே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விட்டார் என தன்னை தைரியப்படுத்திக் கொள்கிறார். எனவே ஆண்டவரை எப்படி காண்கிறார் என்று சொன்னால், அவர் எப்பொழுதுமே மன பாரத்திலிருந்து விடுவிக்கிறவராகவும், அவர் ஆதரிக்கின்றவராகவும், அவர் தள்ளாட விடமாட்டார் என்பதாகவும் அவர் ஆண்டவரை புரிந்து கொண்டதினாலே இவ்விதமாக ஒரு நம்பிக்கையிலே அவர் சொல்லுகிறார். தன்னை எப்பொழுதுமே இவ்விதமான வார்த்தைகளினாலே அவர் தைரியப்படுத்திக் கொண்டார். மேலும் அவர் சொல்லுவது, தேவன் நமக்கு எப்பொழுதுமே அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்திலே உதவுகிற அனுகூலமான துணையுமானவர், நோய்களில் இருந்தெல்லாம் விடுவிக்கின்றவர், பிராணனை அழிவிற்கு மீட்டு காக்கின்றவர், நன்மையினால் முடிசூட்டுகின்றவர், நம்முடைய வாய்களை அவர் திருப்தி அடைய செய்கின்றவர். இவ்விதமாக பல நிலைகளிலே கடவுள் செய்கின்ற செயல்களை அவர் விவரிக்கின்றார். எனவே அன்பானவர்களே, நம் கவலைகளை மனிதர்களால் ஒருவேளை பரிவுடன் கேட்க முடியும், ஆனால் அவர்களால் ஒன்றும் செய்ய இயலாது. அதிலிருந்து விடுதலையை நமக்கு கொடுக்க முடியாது. கவலை இப்பொழுது நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. கவலையின் ஆளுகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு கர்த்தர் ஒருவரால் மட்டுமே முடியும். இன்றைக்கு உலகம் முழுவதும் பயத்திலேயும், கலக்கத்திலேயும், அச்சத்திலேயும், கவலையிலேயும் நாம் அதிகமாக ஒவ்வொரு நாளும் இருக்கிற அந்த பயணம், அந்த கவலையின் பயணம், பயத்தின் பயணம், நம்பிக்கையற்ற பயணம், இதிலே நாம் இந்த நாட்களிலே தாவீதின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், எல்லா கவலைகளையும் ஆண்டவரிடத்திலே நாம் அர்ப்பணம் செய்ய வேண்டும், அவரிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். அதனால்தான் இயேசுநாதர் கூட நம்மை அழைக்கிற ஒரு அழைப்பு என்னவென்று சொன்னால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இவ்விதமான ஒரு அழைப்பை கொடுக்க ஆண்டவர் எப்பொழுதுமே அவர் நம் மத்தியிலே இருக்கின்றார். எனவே மனிதர்களிடத்திலே நம்முடைய கவலைகளை சொல்லி ஆறுதல் அடைகின்ற வேளையிலே கடவுளிடத்திலே நாம் அதை சொல்லுகிற பொழுது முழுமையான விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தாவீது எத்தகைய போராட்டமான சூழ்நிலைகளிலேயும் கர்த்தருடைய சமூகத்தை தேடுகின்ற பழக்கம் இருந்தது. கவலையை மட்டும் அவர் சொன்னார், கவலையை மட்டும் அவரிடத்துல வைத்து விட்டார் என்பது அல்ல. தேவனுடைய சமூகத்தை எப்பொழுதும் நாடுகிறவராக அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை ஒரு பழக்கமாகவே வைத்திருந்தார். ஆம், கவலைகளை மனிதர்களோடு பகிர்ந்து கொள்ளும் முன்பு நாம் நினைக்கிறோம், நண்பர்களிடத்திலே, பெற்றோர்களிடத்திலே, சகோதரர்களிடத்திலே, நாம் நம்பி இருக்கிறவர்களிடத்திலே நம்முடைய கவலைகளை சொன்னால் அவர்கள் நமக்கு விடுதலை வாழ்வை கொடுப்பார்கள் என்று நாம் நினைக்கிறோம். அது நல்லது தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் மனிதர்களிடத்திலே, நாசியிலே சுவாசம் உள்ள மனிதர்களை நம்புவதை காட்டிலும் தேவன் பேரிலே பற்றுதலாயிருப்பது நலம். அவ்விதமாக மனிதர்களிடத்திலே நம்முடைய கவலைகளை சொல்லுவதற்கு முன்பாக தேவனிடத்திலே அவைகளை நாம் பகிர்ந்து கொள்ளும் பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை தாவீதினுடைய வாழ்விலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, எப்ராயிம் மலை தேசத்தில் இருந்த எல்கானா என்ற ஒரு மனிதருக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருவரின் பெயர் அன்னாள். அன்னாள் என்ற அந்த எபிரேய பாஷைக்கு
அந்த எபிரேய சொல்லுக்கு அர்த்தம் என்னவென்றால் கிருபை அல்லது தயவு என்று பொருள்படும். இந்த கிருபை தயவு என்று சொல்லப்பட்ட அந்த அன்னாளுக்கு பிள்ளை பேறு இல்லை. பல ஆண்டுகளாக அவர்கள் இந்த குறை அவர்களுக்குள்ளாக இருந்தது. ஏமாற்றங்கள், கசப்பான அனுபவங்கள் இருந்தது. நிந்தைகள் சமுதாயத்திலே இருந்தது. அவள் போய் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், தேவாலயத்திலே மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்னாள் கர்த்தரிடத்திலே ஜெபத்தை ஏறெடுக்கிறாள். ஜெபத்தை ஏறெடுக்கிற அந்த விண்ணப்பிக்கிற பொழுதே ஒரு பொருத்தனையையும் அவர்கள் பண்ணி செய்கிறார்கள். அதில் என்னவென்றால், நீர் ஒரு ஆண் பிள்ளையை எனக்கு கொடுப்பீர் என்று சொன்னால் அந்த பிள்ளையை உம்முடைய ஊழியத்திற்கென்று நான் அர்ப்பணம் செய்வேன் என்பதாக ஒரு பொருத்தனையையும் அன்னாள் செய்து கொள்கிறார்கள். ஆண்டவரிடத்திலே மனம் கசந்து அழுது தன்னுடைய இருதயத்தையே ஊற்றிவிட்டாள் என்பதாக சொல்லப்படுகிறது. தன்னுடைய இருதயத்தின் கவலைகள், மன பாரங்கள், மன அழுத்தங்கள், மன உளைச்சல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு முன்பாக தேவாலயத்திலே தன்னுடைய இருதயத்தையே நினைவுகள் அனைத்தையும் ஊற்றிவிட்டாள். பிறகு அந்த அன்னாள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்றும் வேதம் சொல்லுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற கவலைகள், இந்த துன்ப துயரங்கள், தொல்லைகள், கண்ணீர், இவை அனைத்தையும் ஆண்டவரிடத்திலே நாம் ஒப்படைத்து இனிமேல் நாம் துக்கமுகமாய் இருக்க அவசியம் இல்லை. ஏனென்றால் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதை ஏற்று நம்மை அதிலிருந்து விடுதலை செய்வதற்கு அவர் கிருபையின் கடவுளாக இருக்கின்றார். ஆண்டவரே, என் கண்ணீரை துருத்தியிலே வார்த்து வையும். அந்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஆண்டவர் நமக்கு பதில் அளிக்கின்றார். ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், நம்முடைய கண்ணீரை துடைத்து ஆறுதல் படுத்துகின்றவர். இப்பொழுதும் ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபித்துக் கொள்வோம். ஆண்டவரிடத்திலே நம்முடைய விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். நாம் கவலையினாலே சோர்ந்து போயிருக்கிற ஒரு நேரம் இது. இந்த சோர்வுகளிலே ஆண்டவர் நமக்கு பலனை நமக்கு தருகிறார். சத்துவம் இல்லாமல் இருக்கிற நமக்கு, ஒன்றுமே இல்லாமல் நாம் ஒரு இயல்பாக நாம் நம்முடைய பணிகளை செய்ய முடியாமல் உலகத்திலே வாழ இயலாமல் இருக்கிற பொழுது ஆண்டவர் நமக்குள்ளாக ஒரு சத்துவத்தை அவர் பெருகச் செய்கிறார். இதைதான் வாக்குத்தத்தமாக இந்த மாதத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் புத்தகத்திலே 24வது அதிகாரம் 10வது வசனத்திலே அங்கு மிக தெளிவாக சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த COVID-19 ஆபத்து காலம், உலகம் முழுவதும் சோர்ந்து போயிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் பலனற்று காணப்படுகிறார்கள். சத்துவம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். என்ன செய்ய முடியும் என்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி மேற்கொள்ள முடியும் என்று இருக்கிற வேளையிலே அப்பொழுது நாம் சோர்ந்து போவோம் என்று சொன்னால் நம்முடைய பலன் நிச்சயமாக குறுகி போய்விடும். மாறாக நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் உண்டு அன்பிற்குரியவர்களே. நம்முடைய எல்லா பலவீனங்கள், நம்முடைய சத்துவம் இல்லாத தன்மைகள் அனைத்தையும், அதை ஏற்படுத்துகின்ற கவலைகளை ஆண்டவரிடத்திலே நாம் அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு விடுதலை தருவார். அந்த சோர்ந்து போகாமல் இருக்க சத்துவத்தை நம்மிலே அவர் பெருகச் செய்வார் என்கிற நம்பிக்கை விசுவாசத்திலே இந்த மாதத்திலே அவிதமான ஒரு பயணத்தை நாம் செய்வோம். உற்சாகமான பயணமாக இந்த மாதம் இருப்பதாக. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு பலன் தருகிற மாதம். இந்த மாதம் சத்துவத்தை நம்மிலே பெருகச் செய்கிற ஒரு மாதம். நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களே இருப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் உற்சாகத்தின் ஆவியினால் நம்மை வழி நடத்துவதற்கு வல்லமையின் கடவுளாக அவர் இருக்கின்றார். இதை நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இதை ஏதோ மனிதர்களிடத்திலே குறைப்பட்டுக் கொள்வதல்ல, அல்லது நம்மிலே நாம்
சோர்ந்து போகிற காரியம் அல்ல. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுலடிகளார் சொல்கிறார். அவ்விதமாக நம்மை பலப்படுத்துகிற கடவுள் நம் மத்தியிலே அவர் வாசம் செய்கிறார். எனவே அந்த சத்துவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். எனவே பவுல் சொல்லுகிற வார்த்தை, என் பலவீனங்களை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் அந்த பலவீனத்திலே நாம் எப்பொழுதெல்லாம் நான் பலவீனமாக இருக்கிறோனோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பலன் பரிபூரணமாக என்னுடைய வாழ்விலே விளங்குவதன் மூலமாக என் பலவீனத்தை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதாக அவர் சொல்லுகின்றார். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த நாட்களிலே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த கொடிய வைரஸ் என்பது ஒரு பலவீனப்படுத்துகிற, ஆன்மாவிலே நம்மை குன்றி போக செய்கிற, நம்பிக்கை இழக்க செய்கின்ற ஒன்றாக இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் அதை தாண்டிய ஆண்டவரின் வல்லமை நம்மிலே செயல்பட இருக்கிறது. இந்த மாதத்தில் அது நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய பலன் பரிபூரணமாக விளங்கும். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலனை அவர் நிச்சயமாக தருவார். அது இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல, உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வாக்குத்தத்தம் அல்ல. இந்த நாளிலே துன்பத்தையும் துயரத்தையும் சுமந்து திரிகின்ற நம் ஒவ்வொருவருக்கும் இதே வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் புதுப்பித்து நம்முடைய வாழ்விலே தருகிறார். பலனை தருகிறார், சத்துவத்தை பெருக செய்கிறார். அன்பிற்குரியவர்களே, உலகத்தை கலக்கின, உலகத்தையே கதி கலங்க செய்த அடால்ஃப் ஹிட்லர் ஒரு சர்வாதிகாரி. வரலாற்றை நாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது வரலாற்றிலே அவருடைய செயல்பாடு நன்றாக நாம் அறிந்திருக்கிறோம். இரண்டாம் உலக போரின் போது பல நாடுகளை கைப்பற்றி வெற்றியின் உச்சத்திலே அவர் இருந்த ஒரு நேரம் இது. ஹிட்லர், உலகம் பயந்தது. அந்த பயப்படுத்துகின்ற, பயம் விளைவிக்கின்ற உச்சத்திலே அவர் இருந்தார். அப்பேற்பட்ட ஒரு உச்சத்திலே இருந்த அவருக்கு ஒரு சரிவு ஏற்பட்டது. அது என்னவென்றால், அமெரிக்கா, இங்கிலாந்து, சோவியத் யூனியன் ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து எதிர்த்ததினாலே அவருடைய புகழ் பலன் சரிய ஆரம்பித்தது. பெர்லின் நகரின் 50 அடி பாதாள ரகசிய அறையிலே தங்கியிருந்த அவர் தன்னை எதிரிகள் சூழ்ந்து கொண்டு வீழ்த்துவதற்காக நெருங்கி விட்டார்கள் என்று கேள்விப்பட்ட பொழுது 1945 ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் நாள் தான் நீண்ட நாளாக நேசித்து வந்த ஈவா பிரவுன் என்ற பெண்ணை அவர் மனம் செய்து கொண்டார். மிகவும் சோர்வாகவே இருந்தார். தோல்வியின் சோர்வு அவருக்கு நெருங்கி அவரை பலவீனப்படுத்தி இருந்தது. அவர் மறுநாள் ஏப்ரல் 30ஆம் தேதி 1945ஆம் ஆண்டு சைனைடு என்ற ஒரு கொடிய விஷத்தை குடித்து துப்பாக்கியால் தன்னை சுட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்பது வரலாறு. எத்தனையோ நாடுகளை கைப்பற்றிய ஹிட்லர் என்ற பெயரை கேட்டால் பலரும் பயந்த அவர் தனக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையின் காரணமாக, பிரச்சனை வந்தபோது அவர் பயந்து சோர்ந்ததினாலே அவருடைய பரிதாப முடிவை நாம் காண முடிகிறது. அன்பானவர்களே, நாமும் கூட அநேக சமயங்களிலே சமுதாயத்திலே பார்க்கிறோம். சோர்ந்து போகிறவர்கள், பலனற்று போகிறவர்கள், இந்த கவலையின் மிகுதியால் அதை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? சிந்திக்க முடியாமல் தவறான முடிவுகளுக்கு, தவறான வழிகளுக்கு போகிறார்கள். ஆனால் அதை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறார்கள். தங்கள் வாழ்வை அழித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் நம் தேவன் நல்லவர். அவர் எப்பொழுதுமே நல்ல ஈவுகளை நம்முடைய வாழ்க்கையிலே தம்மை நம்பின ஒவ்வொருவருக்கும் அவர் அருளி செய்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்றும் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார்,
சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை அவர் அதிகமாக பெருக செய்கிறார். அன்பானவர்களே, நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் நம் இரட்சகர், நம் பரிகாரி, நம்மை விடுதலை செய்கிறவர், நம்முடைய சரீர பிரகாரமாக மட்டுமல்ல, பாவத்திலிருந்தே நம்மை விடுதலை செய்கிறார் இரட்சகர், கடவுளோடு ஒப்புரவாக்குவதற்காக வந்த மெசியா, நம் பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து உயிரோடு எழுந்தவர், உயிரின் ஆண்டவராக, வாழ்வின் ஆண்டவராக நம் மத்தியிலே அவர் எப்பொழுதுமே இருந்து நம் கண்ணீரை துடைக்கிறவர், கவலைகளை போக்குகிறவர் என்று நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். வேதத்தின் மூலமாக நாம் அநேக முறை போதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் நம்பிக்கை எழுந்து சோர்ந்து போய் இருக்கிறோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது, நம் வாழ்வின் உண்மையாக இருக்கிறது. ஒருவேளை அருள்நாதர் இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்தும் நாம் இன்றைக்கும் நம்பிக்கை எழுந்திருப்பது என்பது சற்று வியப்பாகவே இருக்கிறது. பவுலடியிலா சொல்லி, நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிந்து நான் நிச்சயித்திருக்கிறேன். அவ்விதமாக நாம் ஆராதிக்கிற கடவுள் விடுதலையின் கடவுள், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை விடுதலை ஆக்குகின்றவர். அவரை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அவர்தான் நமக்கு சத்துவத்தையும் பலத்தையும் கொடுத்து நம்மை விருத்தி அடைய செய்கின்றவர் என்பதுதான். எனவே நம்முடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே, நாம் பலவீனப்பட்டு குன்றி இருக்கிற வேளையிலே, அந்த பயணத்திலே நாம் இருக்கிறோம். அந்த பயணத்திலிருந்து நாம் வேறு ஒரு பயணத்தை மேற்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது நம்பிக்கையின் பயணம், இயேசுவோடு கூடிய பயணம். அந்த பயணத்திலே நம்முடைய கவலைகளை எல்லாம் அவரிடத்திலே நாம் ஒப்படைக்கின்ற பொழுது நமக்கு அவர் சத்துவத்தை நமக்கு பெருகச் செய்கின்றார். ஒரு கதவு அடைக்கப்பட்டால் மறு கதவு நாம் திறக்கப்படுவதற்காக ஆண்டவர் விருப்பம் உடையவராக இருக்கிறார். தேவன் நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைக்கிறவர், கவலைகளை எல்லாம் நீக்குகிறவர், நம்மை மகிழ்ச்சி நிறைந்த வாழ்விற்கே நம்மை இந்த உலகத்திலே படைத்து நம்மை ஆசீர்வதித்தவர். நீங்கள் இவை அனைத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள், நீங்கள் பலுகி பெருகுங்கள், இந்த பூமியை நிரப்புங்கள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இவ்விதமாக ஆசீர்வதித்த கடவுள் இவ்விதமான பேரிடர் காலத்திலே நம்மை அழிப்பாரா? ஒருபோதும் நம்மை அழிப்பதற்காக அல்ல, வாழ்விப்பதற்காகவே இந்த உலகத்திலே நம்மோடு இருக்கவே அவர் வந்தவர். நம் உள்ளத்திலே தூய ஆவியானவரை அருளி செய்து அந்த ஆவியானவரின் மூலமாக நாம் பலன் பெற்றுக்கொள்ள, தூய ஆவி உங்களிடத்திலே வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அந்த ஆவியானவர் தான் ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த பலத்தினாலே நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள், உலகத்தின் முடிவு பரியந்தம் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்திலே நமக்கு உபத்திரவங்கள் உண்டு, அது இல்லைன்னு நம்மால் சொல்ல முடியாது. தொல்லை, கவலைகள், கஷ்டங்கள் உண்டு. ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர், அவர் ஒரு வெற்றியின் நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறார். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தின் முடிவு வரையும் நான் உங்களோடு இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். எனவே இந்த புதிய மாதத்தை துவங்கி இருக்கிற நாம் ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை எடுப்போம். இந்த புதிய மாதம் நம் பலவீனங்களிலே அவருடைய பலன் பரிபூர்ணமாக விளங்கும், நம்முடைய சோர்வுகளிலே அவருடைய பலன் நம்மோடு இருக்கும், நம்முடைய சத்துவம் இல்லாத சூழ்நிலையிலே சத்துவத்தை அது பெருக செய்கிற மாதமாக இருக்கும். இந்த பேரிடர் நம்மை விட்டு நீங்கும்படியாக இந்த மாதத்தில் ஆண்டவர் நிச்சயமாகவே அவர் நம்மோடு இருந்து அவர் செயல்படுவார். அந்த நம்பிக்கை பயணத்திலே நாம் பயணிக்க ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் பரம தந்தையே, நீர் எங்களுக்கு அரணும் பலனும் ஆபத்து காலத்திலே உதவுகிற அனுகூலமான துணையுமாயிருக்கிறீர் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை பயணத்திலே எங்களுக்கு ஏற்படுகிற கவலை, துன்ப, துயரங்களிலே நாங்கள் சோர்ந்து போய்விடுகிறோம், சத்துவம் இல்லாதவர்களாக நாங்கள் பயணிக்கிறோம். அப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறவருக்கு ஆண்டவரே நீர்
பலனை கொடுக்கிறீர். சத்துவம் இல்லாதவர்களுக்கு பலத்தை விருத்தி அடை செய்கிறீர். எங்களில் அவ்விதமாக உலகம் முழுவதும் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த COVID-19 இந்த வைரஸ் என்பது எங்களை பலவீனப்படுத்தி இருக்கிறது, நம்பிக்கை இழக்க செய்திருக்கிறது. நாங்கள் அழுது புலம்பாமல் உம்மிடத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்வதன் மூலமாக, உம்மிடத்திலே நாங்கள் முறையிடுவதன் மூலமாக, ஆண்டவரே நீர் எங்களுக்கு விடுதலையை கொடுப்பதற்காக மீண்டுமாக எங்கள் வாழ்விலே ஒரு புதிய மாதத்தை தந்திருக்கிறேன். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்தருளும். உலகம் அனைத்திலேயும் இந்த பாதிப்பினால் இருக்கிற ஒவ்வொரு மக்கள் மீதும் உம்முடைய இரக்கத்தை பாராட்டும். ஆண்டவரே, பொருளாதார வீழ்ச்சியினாலே அன்றாட தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் மக்கள் ஆண்டவரே அதனுடைய பாடுகளிலே இருக்கிற வேளையிலே அவர்களை விடுவித்தரணும். எங்களை முழுவதுமாக நீர் விடுவித்தரணும். அன்றாட தேவைகளை சந்திக்க வேண்டுமா நாம் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் இந்த நேரத்தில் அதிகமாக உயர்கல்விக்காக முயற்சி செய்கிற ஒரு நேரம் இது, மாதமாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை இரக்கமாய் கண்ணோக்கும். அவர்கள் அறிவு ஆற்றலிலே பெருகும். உமக்கு பயப்படுகிற பயத்தினாலே வருகிற ஞானத்திலே அவர்கள் விருத்தி அடைய நீ துணை செய்யும். எங்கள் பேராயத்திற்காக ஜெபிக்கிறோம். பேராயர் அவர்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அலுவலர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை எல்லாம் ஆசீர்வதித்தார்கள். தென்னிந்திய திருச்சபை என்கிற மாபெரும் ஐக்கிய இயக்கத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நற்செய்தி மாதமாக இந்த ஜூலை மாதத்தை நாங்கள் ஆண்டவரே கொண்டாட்டத்தின் மாதமாக, நற்செய்தி அறிவிக்கிற மாதமாக, ஆண்டவரே நற்செய்தி அறிவிப்பது எங்கள் மேல் விழுந்த கடமையாக எண்ணி ஆண்டவரே நாங்கள் உற்சாகத்தோடு செய்கிற மாதமாக இருப்பதினாலே இந்த ஆண்டிலே இவ்விதமாக நாங்கள் பாடுகளுக்கு மத்தியிலே இருக்கிற போது எங்களை விடுவித்து உமக்கு சாட்சிகளாக இருக்க இந்த நற்செய்தியை அனைவருக்கும் அறிவித்து உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும், இறையரசனுடைய நற்செய்தியை நாங்கள் உலகம் முழுவதும் அனுபவிப்பதற்கு நாங்கள் அதை சுமந்து செல்லுகிற கருவிகளாக, நீர் தெரிந்து கொண்ட பாத்திரங்களாக எங்களை பயன்படுத்தும். உம்முடைய பாதுகாப்புக்கே நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கிறோம், ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கிய வழிநடத்துதல் நம் அனைவரோடும், நாம் துவங்கி இருக்கிற இந்த புதிய மாதத்தோடும், குடும்ப வாழ்வோடும், திருச்சபை வாழ்வோடும், அகில உலக மக்களுடைய நல வாழ்வோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.